வெல்கம் பேக் buddies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ போன 2 எபிசோட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இஃப் எல்ஸ் இஃப் லேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மொத்த ஒர்க் ஃப்ளோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் லைவ் கோடோட. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வர ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம பைத்தான்ல கிடையாது, C++ அண்ட் ஜாவால இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கணும். என்னடா சொல்ற? எனக்கு புரியல. கண்டிப்பா. உங்களுக்கு அப்படித்தானே இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு கோடிங் லேர்ன் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இஃப் எல்ஸ் எப்படி வொர்க் ஆகும்னா, ஒரு கண்டிஷன் குடுத்திருப்பாங்க. அது ட்ரூவா இருந்தா ஒரு அவுட்கம், ஃபால்ஸா இருந்தா ஒரு அவுட்கம். ஸோ அந்த மாரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இஃப் எல்ஸ் இஃப்ல இந்த எந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ அதுக்கான கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்ட்டா? இங்க ஸ்விட்ச் கேஸ்ல என்ன வொர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஸோ ஸ்விட்ச் கேஸ்ங்கிறது ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ ஒரு 10 கேஸ் இருக்கு. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்றோங்கிறது தான் இங்க எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ போயிட்டு அங்க ஆர்டர் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஒரு 3 டிஷ்ஷஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பீஸா, பர்கர், அ நம்ம தோசை. ஓகே. என்னோட ஃபேவரைட். ஸோ 3 நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுல எது வேணும்? மெனு கார்ட் பார்ப்பீங்க கரெக்ட்டா? இது பார்த்துட்டு, சரி எனக்கு தோசை வேணும் அப்படின்னா, உங்களோட ஆர்டர்ங்கிற நம்பர் வந்து 3ஆ மாறும். ஸோ ஸ்விட்ச் கேஸ். கேஸ் 1ல உங்களுக்கு பர்கர், கேஸ் 2ல உங்களுக்கு பீஸா, கேஸ் 3ல உங்களுக்கு தோசா. ஸோ உங்களுக்கு தோசை தான் வேணுங்கிறதுனால நீங்க ஆர்டர் நம்பர் 3ன்னு போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கோட எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே மாரி தான் உங்களுக்கு இந்த ஃபுட் தான் வேணும்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது உங்க செஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டா வந்து குடுப்பாங்க. உங்க டிஷ்ஷா. கரெக்ட்டா? ஸோ இதுதான் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி லார்ஜ் ஸ்கேல் கோடிங்ல இத யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? இத இன்னும் டெக்னிக்கலா இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, கோட் பண்ணி பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ. ஸோ ரைட் கைஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம எப்பவும் பண்ற மாரி C++ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இதே டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி போன வீடியோல ஷேர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோலயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி குடுத்துட்டேன். கோட்ல பார்த்துருவோமா? அதே ஆர்டரிங் எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ நான் வந்து C++ அண்ட் ஜாவாக்கான கோட் நான் ஆல்ரெடி குடுத்துட்டேன் இங்க. ஸோ அத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்றது, நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு மட்டும் தான். நீங்க காப்பி பண்ணிட்டு அது எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டா பண்ண C++ கோடே போவோமே. நம்ம லாஸ்ட்டா இஃப் எல்ஸ் இஃப் பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அண்ட் கீப் பிராக்டிசிங். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எப்படி ஆப்பரேட் ஆகுதுங்கிறது டெக்னிக்கலா இங்கருந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலாமே. ஸோ இப்போ நம்ம இஃப் எல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். மேபி நான் அந்த கோடுமே உங்களுக்கு காப்பி பண்ணிட்டு டிஃபரன்ஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஜஸ்ட் a minute. எந்த இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஓகே. கிரேட் எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணலாமே. ஸோ இங்க 2 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கண்டிஷன். இஃப் எல்ஸ் இஃப்ல ஒரு கண்டிஷன் குடுத்துட்டு, அது ட்ரூவா இருந்தா, அது கீழ இருக்க கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ட்ரூவா இல்லன்னா, அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும் எல்ஸ் இஃப். ஸோ இந்த கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ணும். அதுக்கேத்த மாரி ஒரு இது ரன் ஆகும். ஆனா ஸ்விட்ச் கேஸ் அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இன்புட்ல நீங்க என்ன குடுப்பீங்க அப்படின்னா, உங்களோட அ ஏதாச்சும் அது ஒரு நம்பரா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஆர்டர் ஐடி ஹோட்டலுக்கு போறோம். நம்ம ஆர்டர் பண்ண போறோம். எனக்கு இதெல்லாம் டிஷ் இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கேஸ் 1 அப்படின்னா எனக்கு வந்து பீஸா. கேஸ் 2 அப்படின்னா எனக்கு வந்து பாஸ்தா. கேஸ் 3 அப்படின்னா எனக்கு வந்து பர்கர். ஸோ இந்த மாரி டிஃபால்ட் நான் எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு இது அந்த மாரி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து பாஸ்தா வேணும் அப்படின்னா, நான் சாய்ஸ் 2ன்னு இன்புட் குடுத்தா மட்டும் தான் எனக்கு பாஸ்தா பிரிண்ட் ஆகும். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன கோட் வேணாலும் போடலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் பிரிண்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகேவா? இப்ப என்னன்னா, இங்க சாய்ஸ் 2 அப்படின்னு இருக்கு. நம்ம இந்த கோட ரிமூவ் பண்ணிடலாமே. ஸோ மேபி இன்புட் இருக்கிற கோட் மட்டுமே வச்சுக்கலாம். மீதி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் 2 டைப்புமே ரன் பண்ணி காமிக்கிறேன். இன்புட் எடுத்தும் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற டிஃபால்ட் கோட் வச்சு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ யூ சோஸ் பாஸ்தா அப்படின்னு வருது. ஏன்னா உங்களுக்கு என்ன நம்பர் தெரியும். இப்போ என்னன்னா, இங்க பிரேக்குங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ இங்க கேஸ் 1 இருக்குல்ல, இதுதான் இந்த சாய்ஸ் நீங்க போடுற நம்பர். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியுதா? இதான் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து வேல்யூ 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஸ்விட்ச்ங்கிற கண்டிஷன்க்குள்ள வரும்போது இங்க சாய்ஸ் வந்து 2. விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் வேல்யூ வந்து இங்க 2. ஓகேவா? ஸோ 2னால என்ன பண்ணிரும் அப்படின்னா, கேஸ் 1 அப்படியே ஸ்கிப் பண்ணிரும். ஸ்கிப் பண்ணிட்டு கேஸ் 2க்கு போகும்.
ஓகே. இங்க தான் கேஸ் 2 இருக்குப்பா. ஸோ இதுதான் இது அப்படிங்கிற மாரி 2த்தையும் மேட்ச் பண்ணிட்டு, ஓகே அப்போ இதுக்குள்ள இருக்க கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த கோட எக்ஸிக்யூட் பண்ண உடனே, இதுக்கப்புறம் கீழ எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம்ல. அதுக்கு தான் இந்த பிரேக். ஸோ பிரேக்ன்னு நடக்கும்போது என்ன ஆயிரும்னா, இதுக்கப்புறம் இருக்கிற மொத்த கோடையும் ஸ்கிப் பண்ணிட்டு, அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவுட் ம் எண்ட் அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் ஒண்ணு போடலாமே. ஸோ எண்டுன்னு போட்டுட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ சாய்ஸ் வந்து நம்ம இன்புட்டா குடுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அதுலருந்து காப்பி பண்ணது. ஓகேவா? ஸோ சாய்ஸ் என்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஓ! ஆமால்ல. சாரி கைஸ். நம்ம டிக்ளேர் பண்ணல வேரியபிள. ம் CHOICE பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இது வேணாம். ஸோ இப்போ சாய்ஸ்ங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ பார்ப்போமா? எப்படி ரன் ஆகுது இப்ப அப்படின்ட்டு. கீனா நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆ கம் ஆன், கம் ஆன். ஸோ என்னன்னா, உங்களுக்கு இன்புட் நம்ம குடுக்கணும். நமக்கு பர்கர் வேணும் 3 அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நான் 3 போட்ட உடனே என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த 2மே ஸ்கிப் ஆயிரும். சாய்ஸும், இந்த கேஸும். இந்த இதுவும் மேட்ச் ஆகும். ஸோ இங்க வந்து நம்பர் தான் இருக்கணும்னு கிடையாது. ஓகேவா? ஸோ நான் இங்க ஸ்ட்ரிங்ன்னு போட்டு, நான் இங்க கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சின்னு கூட என்னால எடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுவும் ஒரே நிமிஷம். இங்க கேஸ்க்கு அப்புறம் குடுக்குற வேல்யூவும், இந்த கண்டிஷன்க்குள்ள இருக்க வேல்யூ மேட்ச் ஆகணும். ஸோ அதான் நான் சொல்றேன்ல. ஸோ இங்க என்ன கோட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரிஞ்சா மட்டும் தான் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் நெறைய இடத்துல ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்றது கிடையாது. பட் அதான் இந்த ரெஸ்டாரன்ட் மெனு, ஆர்டர்ஸ் இந்த மாரி ஸ்ட்ரக்சர்க்கு இந்த கான்செப்ட் ரொம்ப குரூஷியல். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா 3 பர்கர்ன்னு போட்ட உடனே, ஸோ இந்த செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆவாது. அண்ட் எண்ட் அப்டின்ட்டு. ஸோ டிஃபால்ட்ங்கிறது இங்க கண்டிஷன் வந்து இன்வாலிடா இருக்கு அப்டின்னு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ நமக்கு 1, 2, 3 தான் இருக்கு. கரெக்ட்டா? நான் என்ன பண்றேன் 7 அப்டின்னு போட்டு என்டர் போடுறேன். இன்வாலிட் சாய்ஸ். புரியுதா? அவ்வளோதான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மோர் பிராக்டிஸ் இந்த ஸ்ட்ரக்சரே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வொர்க் ஆகுது அப்டின்ட்டு. அடுத்த வீடியோல உங்களுக்கான சில அசைன்மென்ட்ஸ் வொர்க் இருக்கு. அன்டில் தென் சைனிங் ஆஃப் கமால் எல்தாஸ்.